வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஜிஎஃப்சியில் அலோகேட் மினிமம் நம்பர் ஆஃப் புக்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலாக அந்த நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஷிப்பிங் தி மினிமம் வெயிட் கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப் ஃபார் ஷிப்பிங் ஆல் தி பேக்கேஜ் அப்படின்ற லீட் கோட் ப்ராப்ளம் வந்து நேற்று பார்த்துருப்போம். அதோட எக்ஸாக்ட் சேம் வெர்ஷன் தான். என்ன அந்த வேர்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கும். அதில் ஷிப்ஸ், இதில் வந்து பேஜஸ், அதில் வந்து வெயிட், இதில் பேஜஸ், அங்கே ஷிப், இதில் புக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேர்ட் மட்டும் மாறி இருக்கும். பட் நம்ம பண்ண போகிற கோட் எல்லாம் சேம் தான். அந்த வீடியோ நான் வந்து நேற்று போட்டிருப்பேன். அது வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா நான் இதே வீடியோவில் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து allocate minimum pages. ஸோ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, you have n books each with a particular number of pages, ஓகேங்களா, and a number of pages. m students need to be allocated contiguous books அப்படின்றாங்க. contiguous books அப்படின்னா இப்போ இது பாருங்களேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் இன்புட்டில் ஃபஸ்ட்டு புக்கில் 12 பேஜ் இருக்குது, நெக்ஸ்ட் புக்கில் 34 பேஜ் இருக்குது, அதுக்கு அடுத்த புக்கில் 67 பேஜஸ், அப்புறம் 90 பேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி புக் 1, புக் 2, புக் 3, புக் 4 நம்ம வந்து இதை வந்து ஷஃபில் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 40 புக் நீங்கள் ஒரு 50 புக் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த 12, 34 தான் கொடுக்கணும், தவிர ஸ்ட்ரைட்டாக 67 கொடுக்கக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு 80 புக்ஸ் தரணும் அப்படின்னா நீங்கள் வந்து 12, 34 தென் 67 இப்படி தான் நீங்கள் ஆட் பண்ணிட்டு போனதை தவிர 80 புக்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு 34 இக்னோர் பண்ணிவிட்டு 12, 67 அப்படின்னு வந்து நம்ம போகக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அதான் வந்து கண்டினியூஸ் புக்ஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ண சொல்கிறாங்க. வித் ஈச் ஸ்டூடெண்ட் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 புக். அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1 புக் கண்டிப்பாக வேணும். மினிமம் ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக 1 புக் வச்சுருக்கணும். Next, out of all the permutations, the goal is to find the permutation where the sum of the maximum number of pages in a book allotted to a student. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 3 புக் அலாட் பண்ணுறீங்கன்னா அந்த 3 புக்கில் உள்ள பேஜஸை ஆட் பண்ணால் எவ்வளோ பேஜ் வருதோ அந்த பேஜ் வந்து நமக்கு மினிமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. Sum of the maximum number of the pages in the book allotted to the student should be the minimum. So, for example, இது எடுத்துக்கோங்களேன். நான் மினிமமாக வந்து இதில் வந்து நம்மளை மினிமம் மேக்ஸிமம் கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு வேல்யூ செட் பண்ணுறீங்கன்னா அதான் வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அலோகேட் பண்ண போகிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ், ஓகேங்களா. மினிமம் அப்படின்றது வந்து அந்த வேல்யூவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைச்சிக்கிட்டே வரணும். So return -1 if a valid assignment is not possible. The allotment should be in contiguous order. See the explanation for better understanding. Okay. Now first the first example எடுத்துக்கலாம். Open 113 N4 1234 67 90. ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து 12 ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து 12, 34 நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அப்புறம் என்ன 67 67 90. ஓகே, 67 90 இந்த 4 தான் நம்ம கொடுத்துருக்க புக்ஸ். இது வந்து புக் 1, புக் 2, புக் 3, புக் 4, ஓகேவா. 4 புக்கில் இருக்கிற பேஜஸ். ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் வந்து அவங்க 4 கொடுத்துட்டாங்க. அடுத்த ஸ்டூடெண்ட் வந்து 2 பேர் தான், ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் வந்து 2 பேர். ஸோ இந்த 4 புக்ஸையுமே நீங்கள் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு அசைன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொஷனில் கொடுத்துருக்குற மாதிரி
நீங்கள் வந்து ஒரு நிமிஷம். அந்த கொஷினில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் வந்து 113 பேஜஸ் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணணும் மினிமமாக. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கோல் என்னென்னா அட்லீஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் கெட் ஒன் புக். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்கிட்டையும் அட்லீஸ்ட் ஒரு புக்காவது இருக்கணும் நம்ம போடுற கேல்குலேஷனில். ரெண்டாவது, நோ புக்ஸ் லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஒரு புக்காக கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து எம்டியாக போகக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா நோ புக்ஸ் லெஃப்ட். இப்போ வந்து இந்த புக்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் எல்லா புக்குமே கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? எல்லா புக்குமே அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு புக் வந்து மீந்து இருந்ததுன்னா அது வந்து தப்பான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டாக வந்து சொல்கிறாங்க அப்படின்னா 1234 அலோகேஷன் கேபினட் இன் ஃபாலோயிங் வித். ஸோ இந்த ஃபஸ்ட்டு புக்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கும், மீதி இருக்கிற 3 புக்கையுமே நான் வந்து செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் எனக்கு கொடுக்க முடியும். இல்லைனா ஃபஸ்ட் 2 புக்கு ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும், செகண்ட் 2 புக்கு செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் கொடுப்பேன். ஸோ இதில் வந்து இதோட மேக்ஸிமம் பேஜஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 3 புக் கொடுத்துருக்கீங்க. அதில் இருக்கிற வேல்யூஸ் படி இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பெருசாக வரும். ஸோ இதோட வேல்யூ இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சினாரியோவில் ஃபஸ்ட் 2 புக்கை வந்து ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு, செகண்ட் 2 புக்கை வந்து செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எது பெருசாக வருதோ அந்த புக்கை வந்து அதான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தேர்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, தேர்டு மெத்தடில் ஃபஸ்ட்டு 3 புக்கையுமே ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு லாஸ்ட் புக்கை வந்து செகண்ட் ஸ்டூடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஈச் மெத்தடில் வந்து நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் கவுண்ட் பண்ணிட்டோம். அதில் நமக்கு வந்து மினிமமாக எது இருக்கோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளே வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இதுக்கு பைனரி சர்ச் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பைனரி சர்ச் எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மினிமம், ஸோ இதான் வந்து நம்மளோட ரூல். அட்லீஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் கெட் ஒன் புக், நோ புக்ஸ் லெஃப்ட். ஓகேங்களா? இந்த 2 கண்டிஷனும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஓகே, இந்த பைனரி சர்ச்சில் லெஃப்ட் என்னது ரைட் என்னது நம்ம வந்து முடிவு பண்ணணும் இல்லையா? லெஃப்ட் வந்து இது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் புக்கை வந்து கிளிக்கக்கூடாது. நோ புக் ஷுட் பி டிவைடட். இது வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுற ரூல். அதாவது இது நம்ம எப்படி எழுதணும்னா, சேம் புக் cannot be allocated to different students, not even partially. ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்கள் ஒரு புக்கை பாதி பிரித்து கூட கொடுக்கக்கூடாது. நீ பாதி வச்சு நீ பாதி வச்சு நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம லாஸ்ட் ப்ராப்ளமில் வந்து இது ஷிப்மெண்ட் ஆஃப் பேக்கேஜஸ் பார்த்துருந்தோம். அதில் கூட அந்த பேக்கேஜ் வந்து பிரிக்கக்கூடாது. ஏன்னா வெயிட்டு எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த ஷிப் தாங்கும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம பேக்கேஜை பாதியாக பிரித்து இன்றைக்கி நாளைக்கு போகக்கூடாது. ஒரு பேக்கேஜ் முழுசாக இருக்குன்னா அதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ
நீங்கள் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் புக்ஸ் அலோகேட்டட் டு எ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் அந்த புக் கொடுக்குறீங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக அதிகமான பேஜஸ் இருப்பாங்கன்ட்டு. அப்படி எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் அதான் அந்த ஈக்குவலாக இருக்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். பிகாஸ் இப்போது 3 இதுவுமே 10ஆக இருக்குது. 3 வேல்யூஸ் 10ஆக இருக்குன்னா அதில் மேக்ஸிமம் 10 தானே வரும். ஸோ இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு வந்து அந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கிற அந்த ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான். ஸோ அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பேஜஸையும் ஆட் பண்ணணும். எல்லா புக்கில் இருக்கிற பேஜஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் படி அட்லீஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் கெட் ஒன் புக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்படின்னா இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு புக் கண்டிப்பாக ஒருத்தங்கிட்ட போயிடும். போயிருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் கெட் ஒன் புக்னால் ஒரு புக்காவது கண்டிப்பாக அவன்கிட்ட இருக்கும். இப்போது இந்த புக்குன்னு வச்சுக்கோங்க, 12 பேஜ் இருக்குது, இந்த புக் அவன்கிட்ட இருக்குது அப்படின்னா இதான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் we can allocate to the ஸ்டூடெண்ட். இப்போ 12 பேஜ் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இந்த புக்கை நான் பாதியாக கிழிக்கிற நிலமை வரும். ஏன்னா இதில் இருக்கிற 12 பேஜ் எடுத்து ஒருத்தனுக்கும் இதில் இருக்கிற மீதி இருக்கிற புக்கில் இருந்து அடுத்த 12 பேஜ் இன்னொருத்தனுக்கும் நான் வந்து கொடுக்கக்கூடிய நிலைமை வரலாம். ஸோ இதில் இருக்கிறதுல நீங்கள் வந்து மேக்ஸிமமாக இருக்கிற இதை எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து மற்ற புக்ஸை கிளிக்க வேண்டிய தேவை இருக்காது. அவங்க தானே கேட்குறாங்க, நீங்கள் வந்து புக்ஸ் அலோகேட் பண்ணணும், அதுக்கும் பேஜஸ் கிளிக்காமல் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன காம்பினேஷன் வந்து 12, அதுக்கப்புறம் 34, 67, 90 சொன்னாங்க. அதுக்கப்புறம் 12, 34, 67, 90. அடுத்ததில் 12, 34, 67, 90. ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் தான் நீங்கள் கேல்குலேட் பண்ண போகிறீங்க. மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் வேல்யூ வரும். அது கண்டிப்பாக கிரேட்டர் தென் 12 தான் இருக்கும். ஸோ ஒரு இதில் மேக்ஸிமம் சம் வேல்யூ வருது, எக்ஸு ஒய் இசட்னு வருது. அப்போது இதில் இருக்கிற மினிமம் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸோட மினிமம் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. பட் இந்த வேல்யூஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோகேட் பண்ண நீங்கள் புக்ஸ் அலோகேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் யாருக்கு அதிகமான பேஜ் இருக்கோ அதான வந்து நீங்கள் கேட்குறீங்க. அட்லீஸ்ட்டு அதான் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுக்குறீங்க. ஸோ அதிகமான பேஜ் இருக்கிற புக்கை தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, கன்சிடர் பண்ணுறீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ஒரு புக்கே அது வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறீங்க. அப்போது ஓகே, இந்த ஒரு புக்கை நான் வந்து நீங்கள் யாருக்காவது கொடுங்களேன். லெட்ஸே இப்போ வந்து உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட் வந்து 4 பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் எல்லா புக்கும் போய் சேர்ந்துடும். அப்போது மினிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ், ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் we can assign to them is 90. ஸோ அட்லீஸ்ட் 90 பேஜஸாவது இருக்கணும். அட்லீஸ்ட் இல்லை, மேக்ஸிமம் 90 பேஜஸாக இருக்கணும்னு சொல்லிடுறீங்க. ஸோ மேக்ஸிமம் 90 பேஜஸ் தான் இல்லை, மேக்ஸிமம் 90 பேஜ் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ நீங்கள் 19 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ லெஸ் ஆர் ஈக்குவல் 90. ஓகே, அவன் வாங்கிட்டு போயிடுவான். இது எல்லாமே லெஸ் ஆர் ஈக்குவல் டு 90 தான். அவங்கெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. 90 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 90 தான். ஸோ 4 பேரும் புக் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு புக் அலோகேட் பண்ணுறீங்க, அதில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா. ஸோ மேக்ஸிமம் ஒருத்தனுக்கு வந்து இவ்வளோ புக்கு தான் நம்மளால் கொடுக்க முடியும், சாரி இவ்வளோ பேஜஸ் உள்ள புக்ஸ் தான் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் தரமாட்டீங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் 90 பேஜஸை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே நீங்கள் தரமாட்டீங்க. அதே நீங்கள் 12 கன்சிடர் பண்ணிங்கன்னா 34 கொடுக்க முடியாது, 67 கொடுக்க முடியாது. ஸோ மினிமம் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஓகேங்களா? ஸோ என்ன மினிமமாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, அதிக நம்பர் ஆஃப் பேஜஸ் உள்ள புக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதிக நம்பர் ஆஃப் பேஜஸ் உள்ள புக் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஒரு புக் கண்டிப்பாக தேவைப்படுது கொடுத்தான்னு சொல்லிட்டு. அப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷன் தான் பாருங்களேன். 34, 67, 88 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த வேல்யூஸ். ஸோ 34, 67, 90 இந்த பேஜஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தான் ஒரு மெத்தடில் நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அப்போ ஆட் பண்ணாமல் இருந்தால் இதில் இருந்து எது மேக்ஸிமமோ அதான் என்னால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இது நமக்கு வந்து 2 ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதால நான் வந்து 2 டிவிஷன் போட்டிருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து 4 ஸ்டூடெண்ட்னால் நான் வந்து 4 டிவிஷன் போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? கரெக்டாக. ஸோ நான் வந்து 4 டிவிஷன் நான் போடுறேன் அப்படின்னா இதில் எது மேக்ஸிமமோ அதை தான் நான் வந்து எடுத்துக்கணும். ஸோ வந்து இவ்வளோ பேஜஸ் மேலே நான் வந்து கொடுக்கலப்பா ஒருத்தனுக்கு சொல்லிட்டு நான் இதில் எது மேக்ஸிமம் இருக்குது, இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90 தான் இருக்குது. அப்போ 90க்கு மேலே நான் எது கொடுக்கலன்னு சொல்லிடுறீங்க. இதுலேயும் அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ மேக்ஸிமம் 90 அப்படின்னு வரும்போது இதை வந்து ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் கொடுப்பேன், இதை வந்து செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு, இது வந்து தேர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது 12 + 34 வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 தான் வருது. ஸோ 55 வந்து கண்டிப்பாக 90யோட கம்மி தான் எனக்கு கொடுக்க முடியும். இந்த புக்கையும் என்னால் வந்து இன்னொருத்தர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 90க்கு மேலே கொடுக்க முடியாது. இதை முதல்ல கொடுத்துட்டு அடுத்த ஸோ 90க்கு மேலே வந்து நான் வந்து இதை எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் வந்து 3 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. நான் மினிமம் வெயிட்டை வந்து இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போகிற மேக்ஸிமம் பேஜஸை வந்து நான் 90 அசியூம் பண்ணிக்கிறேன். இது அசம்ப்ஷன் தான், வேல்யூவான்னு தெரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 120 வைங்களேன். 120 அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 3 புக்கையுமே நான் வந்து ஒருத்தனை கொடுத்துட்றேன். இது கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது போகும்போது இது பெருசாக இருக்கிறதால 120 அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு இதையும் கொடுத்துட்றேன். அப்போ 3ஆவது ஸ்டூடெண்ட் வந்து எம்டிஆர் பண்ணி அவனை என்ன பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருத்தனுக்கு வந்து மேக்ஸிமம் கொடுக்குற புக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் தான் வந்து 120. மினிமம் நீங்கள் எவ்வளோனா கொடுக்கலாம். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த 3 புக்கில் இருந்து அட்லீஸ்ட் 1 வாங்கி அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்டூடெண்ட் வந்து புக்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடி வாங்கினதை இங்கே கொடுத்துருவோம். ஆனால் புக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து லெஃப்ட் ஆகவே கூடாது. ஓகேங்களா? புக் வந்து நமக்கு லெஃப்ட் ஆகக்கூடாது. ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நம்ம புக் இப்போ நம்ம போடுற ஃபங்க்ஷனில் வந்து புக் வந்து லெஃப்ட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து நமக்கு புக் லெஃப்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வந்து இன்னும் ஒரு 2 புக் வச்சுக்கோங்களேன். புக் 1, புக் 2ன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த 2 புக்கு கொடுக்குறதுக்கு நமக்கு இன்னும் 2 ஸ்டூடெண்ட் தேவைப்படுறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு புக் இருக்கணும். ஸோ இது நமக்கு எக்ஸ்ட்ரா புக் இருக்கு. எக்ஸ்ட்ரா புக் இருந்தால் நம்ம வந்து 2 ஸ்டூடெண்ட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஸோ வந்து அப்போது புக் எக்ஸ்ட்ரா வரதால் வி ஷுட் ரிட்டன் ஃபால்ஸ். ஓகே, நம்ம இது பார்த்தாச்சு. இது வந்து நம்ம கோடில் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம். இல்லை, நான் லெஃப்ட்டு சொன்னேன் இல்லையா? ஸோ இதில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்மளுடைய லெஃப்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் ரைட் என்னவாக இருக்கலாம்? சிம்பிள். ரைட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் வந்து 1 இருந்தானா நீங்கள் வந்து எல்லா புக்கையும் ஆட் பண்ணி அவனுக்கே கொடுத்துருவீங்க. அதான் மேக்ஸு, அதான் மின்னும் கூட. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கான். அவன்கிட்ட வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா புக்ஸுமே நம்ம கொடுத்தே ஆகணும். எல்லா புக்ஸும் நீங்கள் வந்து அவன்கிட்ட கொடுத்துருவீங்க. இதில் வந்து வேறு ஆப்ஷனே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 புக்கு 2 ஸ்டூடெண்ட். ஸோ இதில் வந்து என்னால் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன் பண்ண முடிஞ்சிச்சு. இது பார்ட்டிஷனே பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் அவனுக்கு வந்து அந்த புக் கொடுக்க முடியும், கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து மின் கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் மின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு மெத்தட் தான். அதில் மின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே வரும். ஏன்னா இதில் வந்து 3 மெத்தட் இருக்குது. நான் வந்து இதில் மின் கேல்குலேட் பண்ணேன். இதில் உங்களுக்கு ஒரே மெத்தட் தான். ஏன்னா ஒரே ஸ்டூடெண்ட் மொத்தமாக அள்ளி கொடுத்துட்றீங்க. அப்படின்னா நீங்கள் மின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதே வேல்யூ தான் வரும். ஸோ ரைட் வந்து
சம் ஆஃப் ஆல் தி பேஜஸ். ஓகேவா? ஒருத்தனுக்கு நீங்கள் வந்து மினிமம் 90 பேஜ் கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா எல்லா பேஜும் இது கொடுத்துருவீங்க. ஸோ இதான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுடைய வேல்யூஸ் இப்போதைக்கு. சரி, நம்ம இப்போ இந்த கோட் பார்த்துடலாம் எப்படி இதை போடுதுன்னு சொல்லிட்டு. hash include used hash include வெக்டாரா. அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதால அல்காரிதம் போடலாம். அப்புறம் using history main return 0. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அரே லென்த்து, அதோட வேல்யூ, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அரே லென்த்து நம்ம என்ன வச்சுக்கலாம், ஸ்டூடெண்ட் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து அரே லென்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து பேஜஸ் அப்படின்ற புக் ஃபுல்லாக இன்ட்டு தானே. இதில் வந்து ஓவர்ஃப்ளோ சான்ஸ் நினைக்கிறேன். அதனால் நம்ம வேல்யூ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் guys, இந்த வரேன். ஓகே, திரும்பி வந்துட்டேங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் தான். அது நான் சொல்லிட்டேன். அது என்ன ரேஞ்சில் இருக்கும்னா சம் ஆஃப் ஆல் த பேஜஸ் வரைக்கும் போகலாம். இதில் வந்து மேக்ஸிமம் வரைக்கும் போகலாம். ஸோ 10^6 அது இந்த இதுக்குள்ள தான் வருது. n இன்ட்டு இங்கே தான் ரைட் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். சம் ஆஃப் ஆல் த பேஜஸ் சொன்னான்னா, ஸோ சம் ஆஃப் ஆல் த பேஜஸ்னால் 10^5 இன்ட்டு 10^6 வரும். அப்போ 10^11 வரும். அப்போ இண்டிஜுவலாக நமக்கு 10^9 தான். அப்போது இது வந்து நம்ம லாங்கில் ஸ்டோர் பண்ணணும். நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ வெக்டார் இன்ட். ஸோ இது ஃபுல்லாக வந்து இன்ட்டு தான். புக்ஸ்ன்னு போடலாமா? நான் பேஜஸ்ட்டு போட்டுக்கிறேன். சரி, புக்ஸ்னே போடுறேன். புக்ஸு அதில் வந்து n புக்ஸ் இருக்கு. முதல்ல இதில் வேல்யூ வாங்கிக்கலாம். ஓகே, நான் வந்து வேல்யூ வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் அல்காரிதம் இன்னும் நம்ம எனக்கு பிடிக்கணும் மேக்ஸி. ஆமாம், ஃபஸ்ட் இனிஷியலாக நமக்கு மேக்ஸிமம் எதுன்னு தெரியாது. அதனால் மேக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பேஜஸோட இது என்னது, ரேஞ்ச் என்னது? பேஜஸோட ரேஞ்ச் வந்து 1. ஓகேங்களா? பேஜஸோட ரேஞ்ச் வந்து மினிமமாக வந்து ஒரு புக்கில் ஒரு பேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் மேக்ஸி வந்து முதல்ல 0 வச்சுக்கிறேன். ஒரு பேஜுமே இல்லை. அப்போது ஒவ்வொரு புக்காக பார்க்கும்போது எதில் வந்து அதிகமான பேஜ் இருக்கோ அதை வந்து இது எடுத்துக்கும். ஓகே, ஃபைன், கொடுத்தாச்சு. வேறு வந்து நான் வந்து பைனரி செக் பண்ண போகிறேன். அதோட வேரியபிள்ஸ் நம்ம இங்கே கொடுத்துடலாம். பிட். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ஆல் த புக்ஸ் தான் உங்களோட ரைட் சொன்னேன்னா.
அப்போது ரைட் ப்ளஸ் ஈக்குவல் டு புக்ஸ். இனிஷியலாக நான் 0 கொடுத்துட்றேன் ரெண்டுத்துக்கும். ஸோ என்ன ஆகும்னா லெஃப்ட் வந்து மேக்ஸி, ரைட் வந்து இது. ஓகே, லெஃப்ட் தானே, நான் இங்கேயே இது லெஃப்ட்டில் கொடுத்துட்றேன். ஸோ லெஃப்ட் அப்படின்ற இது வந்து மேக்ஸிமம் எந்த புக்கில் மேக்ஸிமம் பேஜஸ் இருக்கோ அதை எடுத்துக்கும். ஓகே, எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து நம்ம வைலில் போயிடலாம். வைல் லெஃப்ட் லெஸ் ஈக்குவல் டு ரைட் அப்படின்னா மிட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் பை 2. ஓகேங்களா, சிம்பிள். இது வந்து நம்ம போட்டாச்சு. இப்போது இந்த பேஜ் தான் நம்ம தேடுற பேஜான்னு பார்க்கணும். அதுக்கு நான் ஒரு செக் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். செக் ஃபங்க்ஷனில் வந்து நான் என்ன வேலை கொடுக்குறேன், ஆப்வியஸ்லி நான் வந்து புக்ஸை பாஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் உங்களோட பிட்டை பாஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எதை ஆன்சர் நினைக்கிறீங்களோ அதை பாஸ் பண்ணணும். இதோட லென்த்தையும் நீங்கள் பாஸ் பண்ணிடலாமே. அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். புக்ஸ் வேல்யூ கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டேன். இஃப் ஓகே, ஃபஸ்ட் நான் இந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். செக் இது என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஒரு பூலியன் ஃபங்க்ஷன், ஒரு பூலியன் ரிட்டர்ன் பண்ணும். செக் என்ன பண்ணோன்னா அதில் ஒரு வெக்டர் ஆஃப் அரே வாங்கிக்கும் ரெஃபரன்ஸில். அதுக்கு பேர் என்ன, நான் புக்ஸ்னு வைக்கிறேன். ஆமாம், சரி, இது கன்ஃபியூஷன் இருக்கும். நான் வந்து இயர் வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனில் இந்த அரே பேர் ஏஆர். மிட்டு வந்து ஓவர்ஃப்ளோ நான் சொல்லியிருந்தேன். ஸோ மிட்டு வந்து லாங். ஓகே, இப்போது ரைட் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரைட்டு வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து இங்கே தான் இருக்கணும். மிட்டு வந்து லாங்கில் இருக்கட்டும், பிகாஸ் மிட்டு வந்து வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். சம் கேஸில் ரைட் ஈக்குவல் டு மிட்டு கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ மிட்டு கீழே இருக்கட்டும். லெஃப்ட் வந்து ஓகே, லெஃப்ட் வந்து கரெக்டு தான். அது வந்து 0 தான் இருக்கணும் ஸ்டார்டிங்கில். இதை முடிச்சாச்சு. ஸோ அப்படின்னா நான் பாஸ் பண்ணுற இதெல்லாம் வந்து லாங் இருக்கலாம். லாங்கிட்ட வந்து கண்டிப்பாக மிட் இருக்கணும். லென்த் வந்து இன்டீஜர் இருந்தால் போதும். ஆவரேஜ் நினைக்கிறேன். ஜஸ்ட் சேஞ்ச் ஆக வந்துட்டதால எம்மு சேஞ்ச் ஆகுது நமக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு புக் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, எப்போ வந்து இனிஷியலாக நம்ம செக் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு புக் கண்டிப்பாக வாங்கிட்டு போகிறோன்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு புக் வாங்கிட்டு போகிறாங்கன்னா 3 புக் தான் இருக்குது, 5 ஸ்டூடெண்ட் இருக்குது. ஆனால் புக்கை பிக்கக்கூடாது. அப்போ 3 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அந்த புக்கு போகும். மீதி 2 பேர் வந்து விரும்பி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணோம், அந்த நேரத்தில் நம்ம வந்து ஃபால்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோட் எழுதிடுவோம். ஸ்டூடெண்ட் வந்து அவங்க டீச்சர் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து 1. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு புக் கொடுக்குறீங்க. அந்த புக்கு தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ ஏஆர்ஆர்எஃப் 0. ஓகேங்களா, ஃபைன். இந்த ஏஆர்ஆர்எஃப் 0 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு புக்கு கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதே ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்த புக் கொடுக்க முடியுமா முடியாதான்றதை எதை செக் பண்ணோன்னா மிட்டோட வேல்யூ தான் வந்து உங்களோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போக வேண்டிய மேக்ஸிமம் புக். அதனால் நீங்கள் அதை எப்படி செக் பண்ணலான்னா
இன்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்டை வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்ட் ஐ, இதை வந்து நான் ஃபாரிஷ் லூப்பில் எழுதுகிறேன். இன்ட் ஐஏ இதை வந்து ஏஆர்ஆர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க போகிற புக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் கொடுக்கணும்னு நினைக்கிற பேஜஸ், அதாவது அந்த மிட்டை விட அதிகமாக இருக்குன்னா உங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா இதே அதிகமாக இருக்கு இல்லையா? மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 10 பேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 30 பேஜ் வந்து நிற்கிது, கொடுக்கக்கூடாதுல்ல. அப்போது ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஓகே, முடிஞ்ச போச்சு. இப்போது என்னென்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே என்னால் கொடுக்க முடியுது, லெஸ் தானே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடுத்து செக் பண்ணணும். அப்போ நீங்கள் அடுத்த புக்கையுமே வந்து நீங்கள் அவனுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். கரெக்டாக? இப்போது ப்ரீ வந்து நான் ஏஆர்எஃப் கொடுத்துருக்கேன். அந்த புக் தான் வெயிட் பண்ணுங்கள். அப்போ நான் வந்து ப்ரீ ஈக்குவல் 0 கொடுத்துருவேன். 0 கொடுத்துட்றேன். ஸோ முதல் புக்கை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே, இதை வந்து அவன்கிட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இப்போ 30 பேஜ் 10 பேஜ் கொடுக்குறதுல 30 பேஜ் தரீங்க அப்படின்னா கூடாது. அப்போது மிட்டு வந்து மறுபடியும் அந்த நம்மளோட பைனரி செக்ஸில் போயிட்டு ஒரு 10 வருதுன்னு வச்சுக்கலாமே. 10 தானே? ஆமாம். சரி, குறைஞ்சி வருது, மேக்ஸிமம் 10 கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஓகே இருங்க. 10 புக் கொடுக்குற இடத்துல நீங்கள் வந்து 30 புக் கொடுக்குறீங்க. அப்போ உங்களோட புக்கோட ஃபஸ்ட்டு புக்கோட பேஜே 30, ஆனால் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறது 10. அப்போ மிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஓகே இப்போ இந்த வாட்டி நீங்கள் வந்து மேக்ஸிமம் 40 பேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு அது வந்து வரும்போது அப்போனா மிட்டை விட ஐ வந்து கம்மியாக இருக்கும். கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களால் அதை வந்து கொடுக்க முடியுமா? ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு 0, ப்ரீ ஈக்குவல் டு 0. ஓகே, p ப்ளஸ் ஈக்குவல் டு ஐ. அப்போது உங்களோட அந்த ஒரு புக் கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் ப்ரீவியூ செக் பண்ணுறீங்க. இஃப் அப்போ கண்டிப்பாக ஐ வந்து லெஸ்ஸில் தான் இருக்குது. ஸோ ப்ரீவியூவில் வந்து ஆல்ரெடி வந்து எந்த ஒரு புக்குமே இல்லை. சப்போஸ் வந்து புக் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துறோமா? இது நம்ம லாஸ்ட் டைம் போட்ட மாதிரியே போடலாம். எதுக்கு தான் வேணால் பண்ணிக்கிட்டு முதல் ஸ்டூடெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ப்ரீவியூவில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புக்குடைய பேஜஸ் கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு புக் பேஜ் நீங்கள் எடுத்துட்டீங்க இல்லையா? அதனால் அடுத்த புக்கில் தான் நீங்கள் போகிறீங்க. ஓகேவா? ஸோ இன்னும் அடுத்த புக் இது வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூவோட அதிகமாக இருக்குது அப்படின்னா கொடுத்துட்றீங்க. இல்லைப்பா நான் கொடுக்கக்கூடிய வேல்யூவோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. முன்னாடி இருக்கிற புக்கை விட இதையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு பெருசாக போகுது
மிட்டை விட பெருசாக போகுது அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்போது இந்த வேல்யூ நீங்கள் எடுத்துக்கிறீங்க. கரண்ட்டாக இருக்கிற புக் இருக்கிற வேல்யூவை நீங்கள் ப்ரீவியூவில் கொடுத்துட்றீங்க. அப்போ ப்ரீவியூவில் இருக்கிற வேல்யூ எங்கே போகும், அந்த அந்த புக் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டூடெண்ட் 1 கிட்ட கொடுத்துட்றீங்க. அப்போ இப்போ ஸ்டூடெண்ட் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகுறாரு. கரெக்டாக? இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் 1 கிட்ட கொடுத்துட்றீங்க, கரண்ட் புக் வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு புக்கில் இருக்கீங்க, அதை நீங்கள் செக் பண்ணும்போது வந்து உங்களுக்கே தெரியுது அது வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களால் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ கம்மியாக தான் இருக்குது, ஃபர்தராக உங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் ப்ரீவியூவில் வந்து ஒரு புக் வந்து வச்சுருக்கீங்க. அந்த புக்கில் இருக்கிற பேஜஸோடைய மறுபடியும் நீங்கள் அடுத்த புக்கு உங்களால் ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்குறீங்க. ஆட் பண்ண முடியுது. அப்படி ஆட் பண்ண முடியலைன்னா என்ன ஆகும்னு போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பார்க்குறீங்க, மிட்டோட பெருசாக இருக்குது. அப்போனா அந்த புக் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டூடெண்ட் 1 கிட்ட கொடுத்துருங்க. அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் போங்க. இப்போதைக்கு ப்ரீவியூவில் இந்த வேலையை ஸ்டோர் பண்ணிக்கோங்க சொல்கிறீங்க. ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ரீவியூவில் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியூ ப்ளஸ் ஈக்குவல் டு AR(5). ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ ஒருவேளை அதுவுமே கம்மியாக இருக்குன்னா அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் கிட்டே நீங்கள் இன்னும் நிறைய புக்ஸை வந்து அடுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து மறுபடியும் அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இந்த ஃபார் லூப் வந்து இப்படி முடியுது. ஸோ இப்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இது வந்து பிரேக் ஆகும். ஃபஸ்ட்டு திடீர்னு வந்து பெருசாக இருந்துச்சு பிரேக் ஆகிரும். சேர்த்தா தான் பிரச்சனை, தனியாக்கும் பிரச்சனைனா வெளியே வந்துடும். சேரும்போது என்ன பண்ணனா மறுபடியும் இதை வந்து வாங்கிக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இண்டிவிஜுவலாக செக் பண்ணும்போது வெளியே போயிடும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து நமக்கு வந்து எனக்கு இத்தனை ஸ்டூடெண்ட் தேவைப்படுறான்ப்பா இந்த புக்கெலாம் கொடுக்குறதுக்குன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட அதிகமாக இல்லை கம்மியாகவும் ஈக்குவலாக தான் இருக்க முடியும். அதிகமாக இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு. இப்போது 5 ஸ்டூடெண்ட் தான் உங்கள்கிட்ட இருக்கான், ஆனால் எனக்கு நிறைய புக் இருக்குது, அதனால் நான் அந்த புக் எல்லாத்தையுமே நான் வந்து 10 ஸ்டூடெண்ட்டு கொடுப்பேன் அப்படின்னா மீதி இருக்கிற 5 ஸ்டூடெண்ட் உங்களுக்கு எங்கேருந்து வருவாங்க? வரமாட்டாங்க இல்லையா? அதனால் அதுக்கு நீங்கள் ஃபால்ஸ் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் அதிகமாக இருந்தால் ஃபால்ஸ் கொடுக்கணும். கம்மியாகவோ ஈக்குவலாக இருந்தால் ஓகே. ஈக்குவலாக இருந்தால் ஓகேப்பா, இப்போ என்கிட்ட 5 புக் இருக்குது, 5 ஸ்டூடெண்ட் இருக்குது, ஈக்குவலாக இருக்குன்னா கொடுத்துட்றேன். ஆனால் கம்மியாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புரியல எனக்கு. அப்போது உங்கள்கிட்ட வந்து 5 புக் இருக்குது, 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா உங்களுக்கு போட்ட ஆன்சரில் லெஸ் தென்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காது. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட புக்ஸ் இருக்குது 5, ஸ்டூடெண்ட் இருக்காங்க 3. ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு வந்து என்ன வருது அப்படின்னா ரிட்டனாக ஒரு இதுலேருந்து 2 ஃபால்ஸாக வருது. அது எதை குறிக்குதுன்னா எல்லா புக்குமே நீ ஒருத்தனுக்கு கொடுன்றதை குறிக்குது. அப்போ 3 பேர் இருக்காங்களேப்பா, நான் எப்படி எல்லா புக்கும் ஒருத்தனை கொடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தனை கொடுத்தாங்க இல்லையா, அவன்கிட்ட 3 புக் இருக்கும். 2 புக்கை வாங்கி நீங்கள் இன்னும் 2 கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் புக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட புக்ஸ் இல்லாமல் போனால் இருக்கிறவங்கிட்ட வாங்கி கொடுத்துருவீங்க. ஆனால் இல்லாத ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நீங்கள் புக்கை கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த புக் வந்து திரும்பி வராது. ஏன்னா அது வந்து ஸ்டூடெண்ட்டே இல்லை. ஸோ அந்த நேரில் நீங்கள் ஃபால்ஸ் கொடுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. என்கிட்ட இப்போ 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஆனால் 3 ஸ்டூடெண்ட்டுக்கே நான் வந்து இந்த புக்கை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 3 ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து வாங்கி நீங்கள் வந்து இல்லாத 2 பேர் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இல்லாத ஸ்டூடெண்ட் கொடுக்க நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ ஃபால்ஸ் வரன்றதால இதை போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போது இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன். எல்லாமே லாங் மிட் கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன், இதை ட்ரூ கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உங்கள் வேலை என்ன? அப்போ இன்னும் குறைக்க முடியுமா அப்படி தானே பார்ப்பீங்க. அப்போ இது உள்ளே போய்ட்டு மறுபடியும் அதே தான் எழுத போகிறேன். புக்ஸு மிட்டு
n, m. இது உங்களால் குறைக்க முடியுமா? அப்போ குறைக்க முடியுதுன்னா அப்போ குறைங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ரைட்டை வந்து மிட் மைனஸ் ஒன்றா போட்டுருவீங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைப்பா குறைக்க முடியலப்பா அப்படின்னா உடனே பிரேக் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். குறைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேஜஸ் குறைக்கிறீங்க. ஓகே, மிட் மைனஸ் ஒன், அதனால் மிட் மைனஸ் ஒன் கொடுக்குறேன். இப்போ எல்ஸ் இதனால் வந்து இத்தனை இந்த பேஜஸ்க்கு புக்ஸ் அலோகேட் பண்ண முடியலப்பா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அப்போ லெஃப்ட் ஈக்குவல் டு நெட் ப்ளஸ் ஒன். அதை ஏன் சொல்கிறேன்னா இல்லைப்பா நான் 90 புக் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் 90 பேஜஸ் உள்ள புக் தான் கொடுப்பேன். அதாவது நான் கொடுக்குற புக்ஸ் எல்லாத்தையும் பேஜஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 90 வரும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களால் வந்து அலோகேட் பண்ணவே முடியல அவங்கக்கிட்ட. ஏன்னா அதிகமான பேஜஸ் இருந்தால் உங்களால் அலோகேட் பண்ண முடியுன்றதால அதிகமான பேஜஸ்க்கு நீங்கள் ரைட் சைடில் போவீங்க. ஓகேங்களா? அதான் பேஜஸ் வந்து உங்கள்கிட்ட அதிகமாக இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு எப்போ ஃபால்ஸ் வரும்? ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக இருந்தால் தான் ஃபால்ஸ் வரும். அப்போது எப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அதிகமாக வரும்? நீங்கள் ரொம்ப இல்லைப்பா ஒருத்தனுக்கு வந்து நான் 10 பேஜ் மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டை வந்து பிடிச்சி கொடுக்கணும், இந்த 10 வச்சுக்கன்னு சொல்லிவிட்டு. அப்போ உங்களுக்கு ஃபால்ஸ் வரும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட் குறையணுன்னா நீங்கள் பேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதை தான் எழுதியிருக்கேன், லெஃப்ட் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் ஒன். ஓகே, இதை முடிஞ்சிச்சதுக்கப்புறம் நம்ம சீவ் பண்ணி பார்த்துடலாம் நமக்கு என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டு. நான் நினைக்கிறேன் மிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நம்ம இதில் ஒரு ஹெச்கேஸ் பார்க்கணும் இல்லையா? ஹெச்கேஸ் எப்படி பார்க்கலான்னா ஒயிட் போர்டுக்கு போயிடும். நான் வந்து இந்த இதை எழுதுகிறேன் 12 34 67 90. ஓகே, லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து இங்கே இருக்குது 12 தான் உங்கள்ட்ட ஆன்சர். ஆனால் நீங்கள் இன்னும் குறைக்க முடியுமா இப்போ நீங்கள் செக் பண்ணுறீங்கல்ல, அப்போ என்ன வரும்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்தாகணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ரைட் சைட் போவீங்க. ரைட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லூப் வந்து பிரேக் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? ஸோ 11 புக்ஸ் இருக்குது. வை பிகாஸ் இது வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணது கிடையாது. இதில் இருக்கிறது மேக்ஸிமமே வந்து 12 தான் வச்சுக்கோங்களேன். இந்த 90ல் மறந்துடுங்க. இது மேக்ஸிமம் வந்து 12 தான். அப்போ உங்ககிட்ட இந்த இடத்துல பாயிண்ட் ஆகுது, கம்மியாக போகுதுன்னு போகக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி புக்ஸ் உங்களால் வந்து அலோகேட் பண்ணவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, அது எப்படின்னு நம்ம கோடில் பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட வந்து 12 இருக்குது. 12 புக் வந்து உங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா? அதை விட கம்மியாக கொடுக்குறீங்க, லெஃப்ட்டை விட கம்மியாக இருக்குது. அப்போ லெஃப்ட்டை விட கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து அது வரக்கூடாது. ஏன்னா லெஃப்ட்டே நீங்கள் ஒரு நீங்கள் கொடுத்துட்டு கரையில் இருக்க மேக்ஸிமம் எடுக்கிறீங்க, அதை விட கம்மியாக போய் அது உங்களுக்கு ட்ரூவாக வந்துடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் இப்படி ஆன்சர் தப்பு தானே? அப்போது இது லெஃப்ட்டை விட கம்மியாக வரும்போது இது ஃபால்ஸ் ஆகணும். அதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். லெஃப்ட்டை விட கம்மியாக போகும்போது ஃபால்ஸ் ஆகணுமா? ஸோ உள்ளே வந்துருச்சு. ஸோ இது வந்து லெஃப்ட்டை விட கம்மியாக இருக்குது. இது ஃபுல்லாக வர சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது இது வந்து ப்ரீவியில் இருக்கிற எலிமெண்ட்டையும் கரண்ட் எலிமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மிட் இப்போது அந்த மிட் அந்த லெஃப்ட் விட கம்மியாக இருக்கா, அந்த லெஃப்ட்டை விட கம்மியாக இருக்கிற அந்த மிட்டை விட பெருசாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, இந்த ஹெச்கேஸ் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த ஹெச்கேஸ் பார்க்கலாம். இந்த ஹெச்கேஸ் வந்து இந்த பக்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக லூப் வந்து பிரேக் ஆகிடும். ஏன்னா மேக்ஸிமமே இதுதான் லூப் பிரேக் ஆகும்போது மிட்டில் தான் பாயிண்ட் ஆகிருக்கும், 90 தான் பாயிண்ட் ஆகிருக்கும்.
சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே வரும்போது ரைட் சைட் போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? ஒரு நிமிஷம் இப்போ வந்துடுறேன். திருப்பி வந்துட்டேன் கைஸ். அது எப்படின்னா, நம்ம இந்த எட்ஜ் கேஸ் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். இந்த இடத்துல லெஃப்ட் ஆல்ரெடி இருக்குது. மேக்ஸிமம் பேஜ் அப்படின்ற மேக்ஸி, ஏன்னா மேக்ஸின்ற ஒரு வேரியபிள் நம்ம வந்து லெஃப்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஏன்னா லெஃப்ட்டில் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் பேஜ் இருக்கிற புக்கோடைய அந்த பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேக்ஸி இருக்கு. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் முன்னாடி போகிறீங்கன்னா எப்போவுமே லெஃப்ட்டு வந்து மேக்ஸியை விட கிரேட்டராக செக் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? மேக்ஸி தேவையில்ல, நம்ம வந்து மிட் இஸ் ஆல்வேஸ், இல்லைனா நான் வந்து மேக்ஸியை விட மிட் எப்போவுமே வந்து பெருசாகன்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸினா லெஃப்டில் கலை தானே. ஓகே, அப்போ ஈக்குவல் டு லெஃப்ட் வரைக்கும் போகலாம். மேக்ஸி வந்து மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மிட், இல்லைனா பிரேக் வந்துச்சுன்னா அது வரைக்கும் பார்த்துக்கலாம். எல்ஸ் கண்டிஷனில் வந்து எந்த புக்குமே அரைக்கிட முடியலன்னா, நான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் என்னென்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுடைய எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ரைட்டாகவோ இது வந்து லெஃப்டாகவும் இருக்கும். அப்போது லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மைனஸ் ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ புக்கை கொடுத்துமே உங்களால் ப்ராப்பராக எல்லா ஸ்டூடெண்ட் கையிலையும் புக்கு செய்கிற மாதிரி உங்களால் பண்ண முடியல. அப்போ நீங்கள் மைனஸ் கொடுத்துருங்க. இல்லைப்பா என்னால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் போயிருப்பீங்க. இந்த பக்கம் உங்களுக்கு வேறையவே இல்லை, ஆனால் அங்கே தான் உங்களோட மிடில் ரைட் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் வந்து இந்த பக்கம் போக முன்னாடி நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஏன்னா ஆல்வேஸ் மிட் வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு இந்த மேக்ஸி தானே. ஆமாம், ஏன்னா நம்ம வந்து மேக்ஸி தான் வச்சுருக்கோம் லெஃப்ட்டு. ஸோ அதனால் அந்த மிட்டோட வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டுவாக இருக்கணும் இந்த மேக்ஸோட வேல்யூக்கு. அப்படி இருந்துச்சுன்னா பிரேக் கொடுத்துருங்க. பிரேக் கொடுத்து இந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இதான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் வந்துருச்சுன்னா -1 கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த வேல்யூ சொல்லியிருக்கேன், நீங்கள் லாஸ்ட் வந்துருச்சு, நீங்கள் -1 போடுறீங்க, இது கரெக்டு. இப்போ திடீர்னு வந்து உங்களோட புக் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்குது. அப்புறம் உங்களோட சர்ச் ஸ்பேஸ் இங்கே இருக்குது. இந்த மாதிரி மாறி இருக்கும்போது உங்களுடைய இது வந்து இங்கே இருக்கும். ஓகேப்பா இதான ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஆனால் செக் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு வந்து ஆன்சராக இருக்காது. ஸோ அடுத்தது போவீங்க. இது போக முடியாது, ஏன்னா இது எதுவுமே வந்து ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு இந்த சர்ச் ஸ்பேஸ்க்கு போனீங்க. கரெக்டாக? அப்போது இது வந்து ரைட்டாக இருக்கும், இது வந்து லெஃப்டாக இருக்கும், சேம் தான். இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் போனீங்க. மறுபடியும் வந்து என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட ஆன்சர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ லெஃப்ட்டு வந்து கிரேட்டர் தென் ரைட்டாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஆன்சர் இல்லை, -1. அப்படி இல்லை என்கிட்ட வந்து லெஃப்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மிட் பிரிண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? சரி, நம்ம தர ரன் பண்ணி பார்க்கலாம். அதான் பார்த்தேன் எரர் இல்லாமல் எப்படி. லைன் 19 எக்ஸ்பீரியன்ஸ் செமிகோலனா எங்கே? 19 என்ன வேணும்?
நம்பர் 8. அதை ஃபுல்லாக படித்து பார்ப்போம். ஓ, நம்பர் 8 19 கிடையாது, 8. ஓகே, கமெண்ட் பண்ணணும் போட்டேன். ஓகே, வேல்யூஸ் கொடுத்து பார்க்கலாம். என்ன கொடுத்தா நமக்கு ஆன்சர் வந்து 113 வரணும். இன்வெர்ட் வேல்யூஸாக 12 54 67 90. ஓகே, மொத்தம் நமக்கு வந்து 4 அதே எலமெண்ட்ஸ் இருக்குது. 12 34 67 90. நம்மகிட்ட வந்து 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் நீங்கள் அலோகேட் பண்ண நினச்சிங்கன்னா 113. ஓகே, 113 வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிட்டீங்க. அதேமாதிரி அடுத்தடுத்தது போட்டு பார்க்கலாம். இது அலோகேஷன் அனுப்பிட்டேன். ஏன்னா 3 புக் இருக்குது, ஆனால் 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்படி விட முடியும். ஒருத்தனுக்கு ஒரு புக் பண்ணால் கூட 2 பேர் சும்மா இருப்பானே. அவன்கிட்ட எப்படி நீங்கள் விட்டுருக்கலாம்னு பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒன்றா இருக்கணும். ஸோ -1. இதுக்கு நம்ம -1 வந்து பார்க்கலாம். 5 பேர் 3 புக். ஓகே, கொடுத்து பார்ப்போம். 3 புக்கு, அதில் ஒரு பேஜுமே அதில் வெறும் அட்டை தான் இருக்குது. ஆனால் 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா கொடுக்க முடியாது இல்லையா? 0வா? ஓ காட். ஓகே, இது மேக்ஸும் 0 வருது இல்லை? அவங்க கொடுத்து பார்ப்போம். நான் புக்ஸ் வந்து மேக்ஸிமம் அது 1ன்னு சொல்லிட்டாங்களா? 1 1 1. என்னப்பா இது? மைனஸில் வரணுமே. ஓகே, இது எங்கே மிஸ்டேக் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி பார்க்கலாம். 1 1 1. இதில் இருக்கிற மேக்ஸே வந்து 1 ஆட் பண்ணால் 3. மொத்தம் உங்களோட வேல்யூஸ் வந்து 1லேருந்து 3குள்ளே தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டீங்க. 1லேருந்து 3குள்ளே தான் இருக்க முடியும். உள்ளே வரீங்க. 1லேருந்து 3 அப்படின்னா 1 2 3. அப்புறம் 1 + 3 - 1/2 2. ஓகே, முடியல, 2 இருந்துச்சு. இப்போது 2 எடுத்துக்கிட்டிங்களா? இங்கே உள்ளே வரீங்க. ஸ்டூடெண்ட் வந்து 1. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற புக் எடுத்து கொடுத்துட்டீங்க. அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு மீட்டோட பெருசாக இருக்கா? இல்லை, ஏன்னா மீட்டு வந்து உங்களோட வேலையை 2 தானே. ஏன்னா நீங்கள் வந்து 2 தான் கொடுத்துருக்கீங்க. இல்லை, அப்போது இன்னொரு புக் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பெருசாக இருக்கா? ஆல்ரெடி ஒரு புக் இருக்குது, இன்னொரு புக் ஆட் பண்ணிங்கன்னா 2 புக்கு 2 பேஜ் இருக்குது மொத்தமாக. வீடு தானே கிடையாது. அப்போது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, 2 எடுத்துகிட்டு அடுத்து செக் பண்ணுறது கிடையாது. அப்போ நீங்கள் வந்து 3வதாக ஆட் பண்ணுறீங்க. ஆமாம், அப்போனா இது வந்து ஒரு பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்த 2 புக்கையுமே ஸ்டூடெண்ட் கிட்டே கொடுத்துட்றீங்க. ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்டே. இப்போ என்ன ஸ்டூடெண்ட் இருக்காரு? எல்ஸ். ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. இப்போது ஸ்டூடெண்ட் <= 5. சரி, ஸ்டூடெண்ட் வந்து 2 பேர்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனால் <= 5வா? ஸோ முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இதுவும் கம்மியாக இருந்தால் நீங்கள் பிரிண்ட் பண்ணிடணும். அதாவது எங்கே இஃப் போடுவோம். இஃப் உங்கள்கிட்ட இருக்கிற புக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டோட அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஆமாம், இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார், 5 ஸ்டூடெண்ட் இருந்தால் புக்கும் வந்து என்ன இருக்கணும்னா 5க்கு மேலே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 1க்கு மேலே புக்ஸ் வந்து வாங்கிட்டு போவான். இல்லை, 5 ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டு 3 புக் தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன அர்த்தம்? N <= M. ஸ்டூடெண்ட் வந்து 5 பேர் இருக்கான், அவன் பெருசாக இருக்கான், ஆனால் அவனோட புக் வந்து 3 தான் இருக்குது. அப்போது 5 ஸ்டூடெண்ட்டுக்கு 3 புக் எப்படி நீ கொடுக்க முடியாது இல்லையா? N வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? Cout -1 கரெக்டுங்களா? எல்ஸில் மட்டும்தான் இது வரும். இல்லை, எனக்கு வந்து
ஸ்டூடெண்ட் வந்து கரெக்டாக இருக்காப்புல அப்படின்னா இது வந்து பிரிண்ட் ஆயிரும். கொடுத்து பார்க்கலாமா? மேக்ஸிமம் பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த கோடு சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது காப்பி பண்ணணும். ஓகே, நம்ம வந்து அரே வந்து புக்ஸ். ஓகே இவங்க இண்டிஜர் வச்சுருக்காங்க. ஐ மீன் இவங்க வந்து அரே வச்சுருக்காங்க. நான் வெக்டாராக வச்சுருக்கேன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிடலாம். சீன் புக்ஸ் தானே, சீன் வேணாம். புக்ஸில் இருந்துக்கிட்டு மெமரி சூப்பர் எக்ஸ்பெக்டட் ஆக்சிலரி ஸ்பேஸ் வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்கக்கூடாதா? அப்போ நம்மளும் அரே யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுறது? வேறு என்ன பண்ணியிருக்கேன் அந்த வெக்டரை வச்சு? புஷ்பேக்னு சொல்லிட்டு எந்த ஆப்ரேஷன் பண்ணலை. ஸோ ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். வெக்டாரை விட்டுட்டு இன்டீஜர் அரே. ஏன்னா இவங்க பாஸ் பண்ணிக்கிறது அட்ரஸ் தான், அதே மாதிரி நானும் பாஸ் பண்ணியிருக்கேன் இன்டீஜர் அரே. அரே ஓகேங்க, அரே இருக்குது. இதுலேயுமே வந்து நான் புக்ஸ் என்ன வந்து கொடுக்கல. ஆனால் இந்த இடத்துல நான் வந்து பேர் மாற்றிக்கிறேன். பேர் மட்டும் மாற்றிக்கிறேன், புக்ஸ். ஓகே, ரைட் லைட் ஓகே. சிஎன் என்ன அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் எதுக்கு டிஃபைன் பண்ணணும்? எம்ஏயும் கொடுத்துட்டாங்க, நான் டிஃபைன் பண்ணணும். ரைட்டு கொடுத்தாச்சு. வெக்டார் வந்து புக்ஸ், இது இதுக்கு தேவையில்லை, இது தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை. ஸோ புக்ஸில் இருந்து மேக்ஸிமம் கேட்குற வேணும் எனக்கு, சம்மேஷன் வேணும் எனக்கு. எஸ்சி என்னோட இதுவும் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் மேக்ஸ் அண்ட் லெஃப்ட் சைடில் கொடுத்துக்கிட்டேன். ஸோ பைனரி சர்ச் வந்து ரன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்து ஏதாச்சும் வந்து 2 தான் செக் பண்ணுறேன், இல்லைனா பிரேக்கு. இஸ் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் +1. ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்ண்ணா. கண்டிப்பாக எரர் அடிக்கணும். எரர் அடிக்கலையா? நினச்சேன். 1130. லாங் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் ரிட்டர்ன் கொடுக்கணும்ல. லெஃப்ட் ரைட்டு இப்போ எந்த விதமாக இருக்குது? என்னையும் யூஸ் பண்ணுறேன், எம்ஐயும் யூஸ் பண்ணுறேன், லெஃப்ட்டையும் யூஸ் பண்ணுறேன், ரைட்டையும் யூஸ் பண்ணி மிட்டையும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, மேக்ஸுன்ற வேல்யூ மட்டும் நமக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது. அப்போது மேக்ஸை மட்டும் மாற்றிக்கலாம். மேக்ஸையும் மாற்ற முடியாது. ஒன்றும் இல்லை, ரிட்டர்ன் -1 தானே. ரிட்டர்ன் -1. எழுத்த விடுங்க, இந்த இடத்துல ஒரு ரிட்டர்னை போட்டு விட்ருங்க. இது ரிட்டர்ன் பண்ணிடும்.
எல்ஸை விட்டுட்டு எல்ஸ் வந்து கீழே வந்து டிஃபால்ட்டாக மைனஸ் பண்ணால் கொடுத்துருவாங்க நீங்கள் முடியாத பட்சத்தில். இது இப்போது இதுக்கான ஆப்போசிட் கண்டிஷன் நீங்கள் எழுதணும். n லெஸ் தென் எம்னா ஆப்போசிட் என்ன? கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இல்லைன்னா -1. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவுட்புட் டிஃப்ரென்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அவுட்புட் டிஃப்ரென்ஸ் வரல. ராங் ஆன்சர். சூப்பர். மொத்தமாக 223 டெஸ்ட் கேஸில் வந்து 12 டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கா. சரி, ஓகே, நான் டீபக் பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகே, சுற்றி வந்துட்டேன். ஸோ நம்ம அப்டேட் நம்ம டீபக் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன வச்சுருங்க. ஓகே, மென்ஷன் ஏமாத்து. 67 23 நான் சொல்லி இந்த ரெண்டே இதாக இருக்கேன். 2 ஓகேவா. 67 23 யூஸ் டு ஸ்டூடெண்ட். இது கிளியராக ஒன்று என்ன ஃபில் பண்ணோம்னா n ஈக்குவல் டு n. ஸோ கண்டிப்பாக இந்த எல் ஸ்பாட்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கணும். எல் ஸ்பாட்டில் பிரிண்ட் ஆகிருக்குன்னா -1 பிரிண்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்படின்னா ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ரீமாக போச்சு அப்படின்னா இந்த இந்த கையில் எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. அப்புறமா இதில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும் ரைட் சைடில். -67 சம்திங்கா 67 23 67 23 நான் கொடுத்துருக்குற அந்த சரி. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன 67 என்ன ஆரம்பிச்சு அதிகபட்சம் 23 76 90 வரைக்கும் போகலாம் கட்டுறீங்க. மிட் அட்டாக் பண்ணி லாஸ்ட்டாக வந்து இங்கே வந்து நிற்கணும். இங்கே நிற்கும்போது ஓகே, இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இதை தான் பில் பண்ணணும். ஓகேங்களா, மிட் பண்ண தவிர. ஏன்னா உங்களுக்கு வந்து ரியல் நம்பர் ஆஃப் பேஜஸ் தான் கேட்டிருக்காங்க. எதுவுமே பண்ண முடியுன்றது கிடையாது. இதை கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ மினிமம் நீங்கள் கொடுத்து ஆகணுன்றது நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ மினிமம் இல்லை, அதாவது மினிமம்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம். அப்போ அது கம்மியாக நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாமே, அதை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மேக்ஸிமம். ஓகேங்களா, கொடுத்து பார்ப்போம். அதனால் இது விட கம்மியாக நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம். ஸோ கோடில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு மைனஸ் வந்து நெட்டில் வராது. அப்போ உங்களுக்கு எப்போ மைனஸில் வரணும், என் ஸ்டூடெண்ட்டை விட ஸ்டூடெண்ட் வந்து புக்ஸோட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மைனஸ் வரும். ஓகேவா, இதை போட்டு பார்ப்போம். கூட இந்த மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரீவில் வந்து நம்ம எல்லா புக்ஸையும் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம என்ன கிடைக்குன்னா லாங் டர்ம். ஸோ நம்ம வந்து இதை லாங் டர்ம் ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் நமக்கு எதாவது இருந்துச்சுன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோ பாஸ் பண்ண வீடியோ பண்ணி பார்ப்பேன். உங்களுக்கு வந்து எங்கே போனாலுமே வந்து ஓகே, நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணாமல் ஹிட் மைனஸ் இந்த லெஃப்ட் வந்து அதில் முன்னாடி போகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டுங்களா, லெஃப்ட் லெஃப்ட் வந்து முன்னாடி
வந்து ஒரு ஐ இருக்குது, அந்த லிஃப்ட்டோட முன்னாடி போச்சுன்னா பிரேக் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரிண்ட் பண்ணுவீங்க. ஹெச்டியில் போச்சுனாலும் லூப் பிரேக் ஆகும், அப்போ நீங்கள் ப்ரிண்ட் பண்ணுவீங்க. ஸோ கரெக்டாக தான் இது. இப்போ ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணிடலாம். போய்ட்டு எப்போ உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் கம்மியாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து ப்ரிண்ட் பண்ணி சொல்லுங்கள். அவ்வளோதான். சரிங்களா? நாங்கள் எடுத்துக்கலாம். எப்படி கொடுத்துறோம். கொடுத்துட்டோம். இப்போ நான் சொல்லிக்கலாம். போன வாட்டி வந்து நம்ம கல்லூரியில் 12 டெஸ்ட் ஃபீஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஓகே ஓகே கைஸ், அவ்வளோ நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இது கொஞ்சம் சிம்பிள் தானே. நான் வந்து 1 hour எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இன்டர்வியூவில் வந்து ½ hour போட்டாங்க, பார்த்துக்கோங்க. நான் வந்து ஸ்பீடாக போட்டிருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ரிலேட்டட்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் வந்து இதை அந்த முன்னாடி பார்த்த ஷிஃப்ட் ப்ராப்ளமு என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்டூடெண்ட்டை வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கண்டிப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற புக்ஸை வந்து நம்ம வந்து இந்த ப்ரீவில் வச்சுருக்கோம். அடுத்த ரிலேட்டட் பண்ணுறோம். ஏதாச்சும் ஒன்று கூட இருந்தாலுமே நம்ம ரிட்டன் ஓ மை காட். சாரி கைஸ், நான் வந்து மைக்கை தள்ளி வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, நான் பாஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நான் உங்களுக்கு பண்ணது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் காமிச்சது இல்லை இப்போ புரியல, மறுபடியும் போடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வித் ப்ராப்பர் வாய்ஸோட. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். என்னென்னா வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் போனாலுமே வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் தான். ஆனால் இந்த நம்பர் வந்து ஒரு எக்ஸாக்ட் நம்பர் ஆகணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் சூஸ் பண்ணுற இந்த லெஃப்ட் டு ரைட் எல்லாமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போக வேண்டிய மேக்ஸிமம் நம்பர் தான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போக வேண்டிய மேக்ஸிமம் நம்பர் தான் நீங்கள் வந்து சொல்கிறதால மினிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை விட தள்ளி போச்சுன்னா நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணுங்கள், இதை விட இந்த பக்கம் போச்சுன்னா நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். அதான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த 67 விட தள்ளி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இது பிரிண்ட் பண்ண சரியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 90 தள்ளி போயிடுச்சுன்னா நீங்கள் இதே பிரிண்ட் பண்ண சரியாக இருக்கும். ஏன்னா தள்ளி போகுது, அப்போ நம்ம வந்து -1 பிரிண்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரேஞ்ச் இதுக்குள்ள தான் அப்படின்னு தெரியும். இந்த ரேஞ்சில் நீங்கள் என்ன வந்தாலும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண தான் போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அதே தான். ஸோ இப்போ நம்ம கார்னர் கேஸ் பார்த்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மிடில் வச்சுக்கோங்களேன். சரி, 1 1 1 1 1 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த இடத்துல வந்து அட்டாக் ஆகுது, அப்புறம் இங்கே பார்க்குது, அப்புறம் இங்கே பார்க்குது, அப்போது உங்களோட ரேஞ்ச் இதுக்குள்ளே தான் தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக. அப்போ இதை விட்டு இங்கே போனாலும் இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறீங்க. இதை விட்டு இங்கே போனாலும், அதாவது இங்கே பாயிண்டாக இருக்கும்போது இதை பிரிண்ட் பண்ணி சொல்லிடுறீங்க. ஸோ கரெக்டாக நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டு தான். ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். சாரி ஃபார் த ஆடியோ. நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ப்ராப்பர் ஆடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ப்ராப்பர் ஆடியோ பண்ணுறேன். தேங்க்யூ.